தொடங்கும் முன் முடியும் வாழ்க்கையிலே இருந்ததென்ன, இருப்பதென்ன, நிலைத்ததென்ன. 1956 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் மதுக்கரையில் உள்ள தூய 10ஆம் பத்திநாதர் ஆலயத்தில் கார்மல் அருட்தந்தை லாம்பர்ட் அவர்களால் திருமுழுக்கும் 1963ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் நாள் சபரிமுத்து ஆண்டகையால் முதல் நற்கருணையும் உறுதி பூசுதலும் பெற்றுக்கொண்டார். 1977ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் நாள் தனது முதல் வார்த்தை பாட்டை போத்தனூரில் உள்ள கார்மல் மடத்தில் கார்மல் மாநில தலைவரான அருட்தந்தை பேசில் அவர்களிடம் அளித்தார். 1977 முதல் 1980 வரை தனது தத்துவியல் படிப்பை கேரளாவில் உள்ள ஆல்வே குருமடத்தில் பயின்றார். மதுரை மாவட்டத்தில் உள்ள கருமாத்தூரில் தத்துவியல் மாணவர்களுக்கு இயக்குநராக பணி செய்தார். 1988 முதல் 1990 வரை திருச்சியில் உள்ள இறையியல் மாணவர்களுக்கு இயக்குநராகவும் 1990 முதல் 93 வரை ரோமில் உள்ள சாந்த மரியா டெல்லா ஸ்காலா குருமட அதிபராக பணியாற்றினார். 2008 முதல் 2010 வரை ரோமையில் உள்ள போண்டிஃபிகல் யூனிவர்சிட்டியில் தனது முதுகலை பட்டப்படிப்பை தொடர்ந்தார். 2010 முதல் 2011 வரை கார்மல் தத்துவியல் கல்லூரியில் அதிபராக பணிபுரிந்தார். தனது பணியை தொடங்கினார். பணியின் போது தனது உயிரை இவ்வுலகில் உதிர்த்தார். தந்தைக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற இங்கே கூடியிருக்கின்ற அனைவரையும் வரவேற்று இத்திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அந்தோணிசாமி அவர் சார்பிலும் எனது சார்பிலும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருடைய சார்பிலும் ஃபாதர் டாமினிக் நிர்மல் குமாருடைய உறவினர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்தில் சபையில் இருக்கின்ற வைஸ் புரோவின்சியல் தந்தை அவர்களுக்கும் இங்க இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லா சகோதரர்களுக்கும் எங்களுடைய இந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் வாசகம் எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மழையில் அவர் அகற்றி விடுவார். உங்களோடு
இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் மரிப்பதற்கு முன்பு யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தில் ஒழுக்கமாக ஜெபிக்கின்றார் தன் தந்தையை பார்த்து, தந்தாய், நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து விட்டேன். நான் உன்னை மாட்சிப்படுத்தினேன். இப்பொழுது உன் திருமுன் நிற்கின்றேன். எனக்கு அதே மாட்சிமையை தந்தருடும் என்னும் மனநிலையோடு நம் தந்தை அவர்கள் தன்னுடைய அன்பு பணியை இந்த உலகத்தில் நிறைவேற்றிவிட்டு இயேசுவின் மனநிலையோடு தன்னை மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். இதை உனக்கு நான் தருவேன். நீ தந்த வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னுள் வாழும் என் நிறைவா, இதை உனக்கு நான் தருவேன். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன் ஆகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் அவரிடம் பார்த்ததை, அவர் சொல்வதை கேட்டதை, அவர் செய்த பல நல்ல காரியங்களை நாங்கள் அனுபவித்ததை, புனித நம்ம பவுலடிகளார் சொல்வது போல திருப்பியேற்று சொல்வது, நான் எனது பார்த்ததை கேட்டதை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் கடைப்பிடித்து சொன்னது போல நாம் அனைவரும் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர் உங்களை தொட்டிருப்பார். ஆக நீங்கள் அவரிடம் அனுபவித்த இந்த அனுபவங்களை மீண்டும் உங்கள் மனதில் கண்பு கொண்டு வந்து அவரை போல் வாழ நாம் இறைவன் நம் அனைவருக்கும் அந்த அருளையும் ஆற்றலையும் தருவ வேண்டும் என்று இந்த இறுதி ஜெபத்தின் வழியாக கொண்டாடி இறைவனுடைய அருளை நாம் வேண்டுவோமா. எல்லாம் வல்ல இறைவன் பரிசுத்தான் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
many beautiful memories left by Father Dominic Nirmal Kumar as our brother in Kamal, which should remain as a source of inspiration. The blessing to the world through his person cannot be discontinued by his death. Instead, it will be more effective now that he has crossed the sea of life and reached the promised land of heaven and concluded the earthly pilgrimage. கடந்த 33 ஆண்டுகளாக நமது தந்தை எனக்கு தெரியும், என்னை அவருக்கு தெரியும். அவருடைய ஆன்மா சாந்தியடைய நான் தொடர்ந்து மன்றாடுகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள மறைகளில், மதங்களில், சமயங்களில் கிறிஸ்துவ மறை மட்டும்தான் மகிழ்ச்சியில் தொடங்கி மகிழ்ச்சியில் முடிகிறது. கிறிஸ்து பிறப்போடு துவங்கி கிறிஸ்து உயிர்ப்போடு முடிகிறது. ஆகவே நமது வாழ்க்கையில் துக்கம் என்ற சொல்லுக்கே இடமில்லை. துக்கம் என்பது ஒரு காணல் நீர், அது ஒரு நாள் மறைந்து போகும். ஒரு நாள் இவர் உயிர்த்தெழுவார். அவரோடு மீண்டும் நாம் பேசுவோம், மீண்டும் நாம் உறவாடுவோம். அந்த நாள் வரை ஒருவரை ஒருவர் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் பேசிக்கொள்வோம். At the end of the meeting, we were deciding where shall we have the next meeting. But the Dominic came and whispered in my ears, if you do not mind, I would be happy to host it once again. Because in the year 2011, we held the first meeting when he became the provincial in Manikandam, and all of us provincials had gathered. He said, I would be happy to host it again, that you all provincials are most welcome to Tamil Nadu. Dear Father Dominic, we never expected that you would keep the timing so fast that we all the provincials had to gather here with you today. மறைந்த அருட்தந்தை டோமினிக் நிர்மல் குமார் அவர்கள் கோவை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் பிறந்து வளர்ந்து கல்வி கற்று அதற்கு பின்னாலே கால்கள் சபையை சார்ந்தார். அவருடைய இளமை காலம் முழுவதுமாக கோவையின் சுற்று இடங்களிலும் இருந்தது. குறிப்பாக நான் மதுக்கரையிலே 7 ஆண்டுகள் பங்கு தந்தையாக இருந்த பொழுது அருட்தந்தையினுடைய குடும்பம் அந்த மதுக்கரையிலே இருந்தது, வசித்து வந்தார்கள். அவருடைய பெற்றோர்கள், அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லோரும் நன்றையும் எனக்கு தெரிந்தவர்கள், பரிச்சயமானவர்கள். தந்தை அவர்கள் மரியுடைய சொன்னது போல இவருடைய தந்தை திருவாளர் சனிசிலாஸ் அவர்களும் அவருடைய தாய் ஜெயமரி அவர்களும் மரியாயின் சேனையிலே ஊழியத்தில் சிறப்பு பெற்று எல்லா இடங்களுக்கும் சென்று மரியாயின் சேனையை ஊக்குவிப்பதிலும் தொடங்குவதிலும் மற்ற கிளை பங்குகளுக்கு செல்வதிலும் ஆர்வம் காட்டி வந்தார்கள். விளையாட்டு வீரர், ஃபுட்பால் பிளேயர். அவர் யாரிடமெல்லாம் பேசுவாரோ அவரெல்லாம் கவர்ந்திருக்கக்கூடியவர், உறவின் மைந்தர். யாரெல்லாம் சந்திக்கின்றாரோ அவரை கவர்ந்து கொள்ளக்கூடியவர், மிக மிக உறவு ஏற்படுவார். நான் அவரையோட 6 வயது அதிகமாக இருக்கேன். என்னை அண்ணா என்று கூப்பிடுவார். அண்ணா என்று கூப்பிடுவது போதும் அதில் ஒரு அன்பு கலந்திருக்கும். கிளை உடைந்து விட்டால் இன்னொரு கிளை பலன் தரும் என்ற நம்பிக்கையோடு முன் செல்லலாம். மரமே சாய்ந்து விட்டால் எங்கு செல்வது? எங்களுடைய மாநிலத்திலே அல்லது எங்களுடைய குடும்பத்திலே ஒருவர் இழக்கப்பட்டு விட்டால் ஏற்றிக் கொள்ளலாம். தலைவர் இழந்து விட்டால் என்ன செய்வது என்று ஒரு நிலைமையிலே உள்ளோம். அன்புக்குரியவர்களே, தந்தை டோமினிக் நிர்மல் குமாரின் இறப்பு தமிழக காரண சபைக்கு ஒரு மாபெரும் இழப்பு. இதே வயது எங்களோடு துயரத்தில் பங்கெடுக்கவும் தந்தை அவர்களின் ஆன்மாவை பற்றி தங்கள் ஜெபிக்கவும் வந்த அனைவருக்கும்
என் சார்பாகவும் தமிழக காவல் குடும்பம் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்திற்கும் முதலாக எல்லாம் இறைவனுக்கு நன்றி. இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நாம் சகோதரர் டொமினிக் நிர்மல்குமார் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் குறைவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கின்றேன். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழ நம்பிக்கையையும் வளர்க்கின்றன. நீர் உம் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேருளை தரும் அந்த நாள் வரை
இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாறச் செய்தருள்வீராக. உயிரும் உயிர்ப்பு நீரே ஆதலால் இவர் உயிர் தெழுந்த பின் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவிலா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே உம்மை மன்றாடுகின்றோம். யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. ஷாம் சகோதரர் டோமினிக் நிர்மல்குமார் இவ்வுலக வாழ்வில் நின்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லா வல்ல இறைவர் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கு திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரர் டோமினிக் நிர்மல்குமார் அவர்களை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தாம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலை இறுதி நாளில் மகிழ்வுடன் உயிர்த்தெழ செய்வாராக. ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த உம்மடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல் உமது இரக்கம் இவரை மறு உலகில் வான தூதரின் கூட்டத்திலே சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்திய இழப்பாற்றிய இவர்களுக்கு அளித்தருளும். Mater misericordiae, vida dulcedo, estes nostra salve. Adiclamamus, Iesus lieve, ade suspiramus, gementes et flentes, in lacrimarum vale. Ea ergo advocata nostra, ielus tuos misericordes oculos, ad nos converte. Esum benedictum fructum ventris tui, nobis post hoc exilia